ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிமையான நேரங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்ப்போமா? இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு தக்காளி சாதம் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணியாச்சு. இதுக்கு சைடிஷ் பாருங்கள். சைடிஷ் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதில் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு சில்லி பவுடர்லாம் போடலை. இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் பாக்ஸில் எடுத்து வச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ லஞ்ச் பாக்ஸில் தக்காளி சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக பண்ணியாச்சு. தக்காளி சாதம் நான் முதலே தக்காளி ஆனியன் எல்லாமே வதக்கிட்டு நான் ரைஸ் போட்டு பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். சாதத்தை முதலே செஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் இந்த தக்காளி கிரேவி பண்ணிவிட்டு நம்ம லெமன் ரைஸ், இந்த புளியோதரை ரைஸ்க்கு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது சிம்பிளாக பண்ணியாச்சு. அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டேரெக்டாக வதக்கி அதில் ரைஸ் போட்டு நீங்கள் வேக வச்சு குக்கர்லேயோ பாத்திரத்துலையோ அப்படி பண்ணுறது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்தை நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுட்டு நம்ம அந்த கிரேவி பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா எந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வீட்டில் கடலைப்பருப்பு இருந்தால் அதை நீங்கள் தாளித்து இது மேலே போடுங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த தக்காளி சாதம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டேன். நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.